சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் இதையொட்டி பெண்களுக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உழைக்கும் பெண்களின் உரிமைகளை உறுதி செய்வதும் அனைத்து பணிகளுக்கும் அனைத்து நிலைகளிலும் பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதுதான் சர்வதேச மகளிர் நாள் கொண்டாட்டங்களுக்கு அர்த்தமாகும். ஆணுக்கு இங்கு பெண் இளைத்தவர் இல்லை என்கின்ற வாக்கியத்தை நிரூபிக்கின்ற வகையில் ஔவையார், காரைக்கால் அம்மையார், கவிக்குயில் சரோஜினி நாயுடு, அன்னை தெரேசா, முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி, இந்திரா காந்தி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, பாத்திமா பீவி போன்ற எத்தனையோ பெரும் ஆளுமைகள் இன்னும் இந்த சமூகத்திற்கு பெரும் ஊக்க சக்திகளாகவும் ஏனைய பெண்களுக்கு ஆகச்சிறந்த கிரியா ஊக்கிகளாகவும் இருந்து வழி நடத்தி கொண்டிருந்தார்கள். அத்தகைய பெண் ஆளுமைகள் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் கூட சிறந்த முன்மாதிரியாகவே விளங்கியிருக்கிறார்கள். 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி வாகை சூடி 32 ஆண்டுகளுக்கு பிறகும் ஆளுங்கட்சியை மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுகின்ற கட்சியாக மாற்றியவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. இந்த சாதனையை எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா தான் படைத்தார். பெண்மையை போற்றி வணங்கவும், பெண்கள் இன்றி இந்த உலகம் இல்லை என்பதை உணர்த்தவும், பெண்களின் தியாக வாழ்வுக்கு வணக்கம் செலுத்தவும் ஆண்டுதோறும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் இந்த நாளில் பெண்கள் அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எனது இதயம் மார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அரசியலில் ஆட்சி அதிகாரத்திலும் பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வழங்கியவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அவரின் பொற்கால ஆட்சியில் பெண்கள் வாழ்வு மேம்பட எண்ணற்ற திட்டங்களையும் கொண்டு வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தினார். பெண் சிசு கொலையை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டம், நாட்டிலேயே முதன்முறையாக அனைத்து மகளிர் காவல் நிலையம், நாட்டிலேயே முதன்முறையாக பெண் கமாண்டோ படை திட்டம், நாட்டிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு, பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி காட்டியிருந்தார். புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில், உலக மகளிர் தினமான இன்று அனைத்து மகளிர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிருக்கு அவர்களுக்கான உரிமைகளையும் சமத்துவத்தையும் வழங்குவதே மகளிர் தினத்தின் மிக முக்கியமான நோக்கமாகும். ஒரு பெண் இல்லாமல் எவரும் இந்த உலகத்தில் தோன்றியிருக்க முடியாது. இந்த மகத்துவத்துக்குரிய பெண்களில் பெரும்பாலானோர் நல்ல கல்வியை அடையாததும் நல்லதொரு உயரத்தை எட்டாததும் வேதனைக்குரியது. கிராமங்களில் வாழக்கூடிய கோடான கோடி பெண்கள் நல்ல கல்வியின்றியும் அடிப்படை வசதிகளின்றியும் குடும்ப பாரங்களுடன் பல்வேறு சுமைகளை தாங்கி நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் கல்வி செல்வத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் இன்னும் 10 வயதிலும் பாலின துன்புறுத்துபவர்களுக்கு ஆளாகி இறக்கும் அபாய நிலையில் பெண்கள் இருப்பது மகளிர் தின கொண்டாட்டத்தின் அர்த்தத்தையே கேள்விக்குறியாக்கிறது. மகளிர் பாதுகாப்பும் மதிப்பும் கௌரவமும் உரிமையும் உயர்வும் கூட இன்னும் வலிமைமிக்க ஆண்களின் கையில் தான் இருக்கிறது. அதை தடுப்பதற்கு உண்டான வகையில் இந்த சமூகம் பக்குவப்படாதது பல கேள்விகளை எழுப்புகிறது. எத்தனையோ இன்னல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி பெருமை போற்றட்டும், வாழட்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது உலக மகளிர் தின வாழ்த்துச் செய்தி பதிவு செய்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் உலகின் ஆக்க சக்தியாகவும் காக்கும் சக்தியாகவும் திகழும் மகளிரை பெருமைப்படுத்தும் வகையில் உலக மகளிர் நாள் மார்ச் 8 நாளை, அதாவது இன்று கொண்டாடப்படும் நிலையில் அனைத்து மகளிருக்குமான பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உளமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் பதிவு செய்திருக்கிறார். மேலும் மகளிர் நாள் பல நூற்றாண்டுகளை வரலாறு கொண்டதாகும். 1989 ஆண்டில் பிரெஞ்சு புரட்சியின் போது சமத்துவம், சுதந்திரத்துவம், வாக்குரிமை ஆகிய மூன்றையும் வலியுறுத்தி பாரிஸ் நகரில் பெண்கள் போராட்டத்தை தொடங்கியதுதான் மகளிர் நாள் கொண்டாடப்படுவதற்கான தொடக்கமாக இருந்தது. அதன்பின் உலகம் முழுவதும் உள்ள மகளிர் தங்களின் கோரிக்கைக்காக குரல் கொடுத்த நிலையில் 1911 ஆண்டில் தான் சர்வதேச மகளிர் நாளை ஐநா அமைப்பு முறைப்படி அறிவித்திருந்தது. ஒரு காலத்தில் உரிமைகளுக்காக போராட வேண்டிய நிலையில் இருந்த பெண்களுக்கும் இப்போது ஓரளவு உரிமைகளுக்காகவும் விடுதலைக்காகவும் கிடைத்திருந்தாலும் கூட இன்னும் பாதுகாப்பு கிடைக்கவில்லை. 21ஆம் நூற்றாண்டு பிறந்து கால் நூற்றாண்டாகியும் பெண்களால் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் ஆண்டுக்கு அதிகரித்து வருகிறது. பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்பதற்கு புதுவையில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுதான் வழியில் மிகுந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆணுக்கு இணையாக பெண்கள் முன்னேற வேண்டும், சாதனைகள் படைக்க வேண்டும் என்பதுதான் நமது உயர்ந்த நோக்கங்கள். அந்த நோக்கங்கள் எட்டப்பட வேண்டும் என்றால் அவர்கள் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே உலகம் முழுவதும், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எந்தவித அச்சம் இல்லாமல் பாதுகாப்பாக நடமாட வேண்டும். அதற்காக சூழலை உருவாக்க வேண்டும் என்று ஒன்றுபட்டு உழைக்க உலக மகளிர் நாளான இந்த நன்னாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்று ராமதாஸ் தனது மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் பதிவு செய்திருக்கிறார். சர்வதேச மகளிர் தினம்